ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் வானவாசிகளுக்கும் அசுரர்களுக்கும் அசுரர்கள் தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருந்தது. துர்வாச முனிவரின் சாபத்தால் பலவீனமடைந்த தேவர்கள் அசுரர்கள் வலிமையடைந்து வந்ததை தோற்கடிக்க முடியவில்லை. அவர்களின் அவல நிலையைக் கண்ட விஷ்ணு அழியாமையின் அமிர்தமான அமிர்தத்தைப் பெற பால்கடலை பால்கடல் கலக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். இது அவர்களின் வலிமையை மீட்டெடுக்கும். பரந்த பெருங்கடலை கலக்கும் பணி தேவர்களுக்கு மட்டும் சாத்தியமற்றது. எனவே அவர்கள் அசுரர்களின் உதவியை நாடி அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்தனர். அழியாமைக்காக ஆர்வமாக இருந்த அசுரர்கள் ஒப்புக்கொண்டனர். ஒன்றாக அவர்கள் மந்தார மலையை கடையும் கோலாகவும் பெரிய பாம்பு வாசுகியை கடையும் கயிற்றாகவும் பயன்படுத்த முடிவு செய்தனர். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் தங்கள் நிலைகளை எடுத்தனர். ஒரு பக்கத்தில் தேவர்கள் மற்றும் மறுபுறம் அசுரர்கள். அவர்கள் வாசுகியை மலையைச் சுற்றி வளைத்து இருபுறமும் இழுத்தபோது மலை கடலில் மூழ்கத் தொடங்கியது. இதைக் கண்ட விஷ்ணு கூர்மை என்ற மாபெரும் ஆமையின் வடிவத்தை எடுத்து மந்தார மலையை தனது முதுகில் தாங்கி கடைதல் தொடர அனுமதித்தார். கடைதல் முன்னேறும்போது ஹாலஹல என்ற கொடிய விஷம் கடலின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது. அதன் புகை மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருந்ததால் அவை அனைத்து உயிர்களையும் அழிக்க அச்சுறுத்தின. தேவர்களும் அசுரர்களும் பீதியடைந்து சிவபெருமானின் உதவியை நாடினர். அவரது எல்லையற்ற கருணையில் உலகை காப்பாற்ற சிவன் விஷத்தை குடித்தார். அவரது மனைவி பார்வதி தேவி விஷம் அவரது உடலில் பரவாமல் தடுக்க அவரது தொண்டையை அழுத்தினார். இது அவரது தொண்டையை நீல நிறமாக மாற்றியது. அவருக்கு நீலகண்டன், நீல தொண்டை உடையவர் என்ற பெயர் கிடைத்தது. விஷம் அடங்கியவுடன் கடைதல் மீண்டும் தொடங்கியது. கடலில் இருந்து பல வான பொக்கிஷங்களும் உயிரினங்களும் வெளிப்பட்டன. அவற்றில் காமதேனு வரம்பற்ற பால் கொடுக்கும் தெய்வீக பசு, ஐந்தாவதம் தேவர்களின் ராஜாவான இந்திரனால் சவாரி செய்யப்பட்ட வெள்ளை யானை, உச்சைஸ்ரவஸ் 7 தலைகள் கொண்ட தெய்வீக குதிரை, கல்பவ்ரிக்ஷா ஆசைகளை நிறைவேற்றும் மரம், ஆப்சரஸ்கள் ஒப்பற்ற அழகைக் கொண்ட தெய்வீக தேவதைகள். செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி விஷ்ணுவை தனது துணைவியாகத் தேர்ந்தெடுத்தார். இறுதியாக தெய்வீக மருத்துவரான இறைவன் தன்வந்திரி அமிர்த கலசத்துடன் வெளிப்பட்டார். இதைக் கண்ட அசுரர்கள் தேவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறுத்து பேராசையுடன் அதை பிடித்தனர். மீண்டும் ஒருமுறை விஷ்ணு தலையிட்டு மயக்கும் அழகு கொண்ட ஒரு மயக்கும் பெண்ணான மோகினியின் வடிவத்தை எடுத்தார். அவளது வசீகரத்தால் மயங்கி அசுரர்கள் விருப்பத்துடன் பானத்தை கொடுத்தார்கள். பின்னர் மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை பரிமாறினார். அவர்கள் தங்கள் பலத்தையும் சக்தியையும் மீண்டும் பெறுவதை உறுதி செய்தார். ராகு என்ற அசுரன் மாறுவேடத்தில் அமிர்தத்தை குடிக்க முயன்றது போல மோகினி அவரது தலையை துண்டித்தாள். இருப்பினும் அவர் ஏற்கனவே ஒரு ஷிப் குடித்ததால் அவரது தலை அழியாததாக மாறியது. கிரகணங்களைத் தொடர்ந்து பாதிக்கும் வான மனிதர்களான ராகு மற்றும் கேதுவை உருவாக்கியது. தங்கள் புதிய பலத்தால் தேவர்கள் அசுரர்களை தோற்கடித்து அண்ட சமநிலையை மீட்டெடுத்தனர். கடலை கடைதல் என்பது அமிர்தத்தைப் பெறுவது மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் தெய்வீக அறிவு, நற்பண்புகள் மற்றும் சமநிலையின் வெளிப்பாட்டையும் பற்றியது. எனவே சமுத்திர மந்தன் என்ற மாபெரும் நிகழ்வு நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான நித்திய போராட்டம், பொறுமையின் முக்கியத்துவம் மற்றும் நீதியின் இறுதி வெற்றியை குறிக்கிறது.